இதுல உடல் அந்த சூட்டை தணிப்பதற்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. உலக அளவுல இதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த அரோமேட்டிக் ஆயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. வீட்லயே கூட இது வளர்க்கலாம் மேம். ரொம்ப சிம்பிளா ஜாடியில வளர்க்கலாம், வீட்லயே வளர்க்கலாம். ஸோ கார்டனிங் பண்றவங்க கேட்டா தெரியும், வீட்ல ஒரு ஓரமா இது வந்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து வளர்ந்துகிட்டே வந்துடும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிடும். வாரம் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்களேன். ஸோ ஹேர் ஃபால் நமக்கு இருக்கவே இருக்காது. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், வெற்றி கிடைக்கணும், மனதில் அமைதி வரணும், அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு குணமாகணும். அப்படி பார்த்தோம்னா இந்த பித்தம் தான் உடல்ல வந்து அதிகமாச்சுன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய். ஸோ இது குணமாவதற்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். மருத்துவமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இங்கே மேம் கிட்டேருந்து நீங்கள் நிறைய பேர் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே என்ன ஸ்பெஷல், நித்யா மேம் கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வர்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கு அவங்க பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வைப்பாங்க. அவங்க சீக்கிரமாக குணமாகி போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக நல்லபடியாக ஆரோக்கியமாக குணமாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் எங்கள் மேம்கிட்ட சொல்லணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கே வர்றவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, எதா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் பயப்படாதீங்க. எங்கள் நித்யா மேம் கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை வந்து பாருங்கள். இந்த இடமே ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம். இங்கே வந்தாலே எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், இல்லை எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே வந்தாலே ஓடி போயிடும். அப்படி ஒரு வைபான ஒரு இடம் எங்கள் தீக்ஷாலயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மேம் வந்து தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேர் அங்கே நியர்பை இருக்கிறவங்க நேராக மேம் கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேம் தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு வராங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்திக்கலாம். சில பேருக்கு இங்கே வர முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கேன், ரொம்ப வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா இங்கே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வாட்ஸ்அப்பில் மூலியமாகவும் நீங்கள் எல்லாத்தையும் மருந்து எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேருந்து எல்லா மெடிசன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா இடத்துக்கும் இங்கே எங்கள் மேம் கிட்டேருந்து மெடிசன் போயிட்டுருக்கு. இங்கே வர்றவங்க எல்லாருமே நித்யாவை பார்த்தேன், நல்லா இருக்கேன்னு சொல்கிற அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து வெயில் காலம் வந்துடுச்சுங்க. வெயில் வந்தாலே என்ன ஆகும், உடம்பெல்லாம் சூடாயிடும். ஹீட் ஆனால் என்ன ஆகும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம நிறைய வந்து ஹேர் ஃபாலிங்க்கு நிறைய பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜுக்கு போகிற குழந்தைங்க எல்லாம் வெயிலில் தான் போய் ஹீட் ஆகி முடி கொட்டுது. என்ன பண்ணுறது? மேமே கேட்போமே, அதுக்கு என்ன வழி இருக்குன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். தீக்ஷாலயம் வந்ததுக்கப்புறம் என்ன மேம் குறை? ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் மேம். நிறைய பார்த்துட்ருக்கோம் மேம், ஆன்மீகம், மருத்துவம், நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. வர்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு நிறைய பேர் இங்கே குணமாயிட்டு போகிறதுல எவ்வளோ சொல்கிறது, கணக்கே இல்லை போல இருக்குது. அவ்வளோ பேர் இங்கே வந்து நல்லபடியாக ஆகிட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். மேம், இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாவம் நிறைய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிற லேடிஸு, ஜென்ஸு எல்லாருக்குமே இப்போ முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி முடி ஃபாலிங்க்கு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த வெயில்னால ஹீட் ஆகி உடம்பு சூடாகி முடி கொட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்கள். உடம்பு குளிர்ச்சி ஆகணும், முடியும் கொட்டக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்கம்மா. ஓகே மேம், இது நிறைய பேருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கேட்குறாங்க. நார்மலாக இந்த குளிர்காலத்திலே பார்த்தீங்கன்னா உடல் சூடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். இப்போ சம்மர் டைம் வருதுன்னா அதிகமான ஒரு உடல் உஷ்ணம் வந்து தலைமுடி உதிர ஆரம்பிச்சிடுது. ஆமா. ஸோ இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படி தடுக்கலாம்னா, இந்த வெட்டி வேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ சருமத்திற்கும் சரி, கூந்தல் பராமரிப்புக்கும் வெட்டி வேர் ரொம்ப
சிறந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா அது வளரக்கூடிய இடங்களே நீர்ப்பாங்கான இடங்கள்ல தான் வளரும். இந்த புல் வகையை சேர்ந்தது, கோரை புல் மாதிரி இருக்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ புல்லுன்னு நினைப்போம். அதோடைய வேர் பகுதி தான் நம்ம வந்து மருந்துக்கு பயன்படுத்துறோம். அதனுடைய வாசம் நமக்கே தெரியும். வெட்டி வேர் வந்து எடுக்கும் பொழுதே, தண்ணீர்ல கழுவிட்டு எடுக்கும் பொழுதே அந்த காத்துல அந்த வேர் பட ஆரம்பிச்சிச்சுன்னா வாசம் வர ஆரம்பிச்சு. வெட்டி வேர் வாசம்ன்றது தனியாகவே நமக்கு தெரியும். ஆமா. ஸோ அதுல முக்கியமா இதுல உடல் அந்த சூட்டை தணிப்பதற்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. உலக அளவுல இதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த அரோமேட்டிக் ஆயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த அரோமேட்டிக் ஆயில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், ஹேருக்கு, பர்ஃப்யூம் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நீங்க வந்து இந்த எங்கேயாவது மலைப்பகுதி டூரிஸ்டா நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்குலாம் போனோம்னா பாட்டில வச்சு விற்பாங்க. இதுல எண்ணெய் ஊத்தி வெயில்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுல வெட்டி வேர் தான் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அப்புறம் சில மூலிகைகளை அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்றது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை நிறைந்திருக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். வீட்லயே கூட இது வளர்க்கலாம் மேம். ரொம்ப சிம்பிளா ஜாடியில வளர்க்கலாம், வீட்லயே வளர்க்கலாம். ஸோ கார்டனிங் பண்றவங்க கேட்டா அது தெரியும். வீட்டுல ஒரு ஓரமா இது வந்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து வளர்ந்துகிட்டே வந்துடும். புல் வகை மாதிரி வளர ஆரம்பிச்சிரும். ஸோ வீட்டுல 2 பக்கமும் நம்ம வந்து ஒரு தொட்டியில இதை வளர்க்கலாம். ஸோ திருஷ்டிக்குமே இது வந்து ரொம்ப ஏற்றது. வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ள வராது. ஈவினிங் டைம்ல அந்த கொசுக்கள் வராம இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த வாசம் நிறைந்த இந்த வெட்டி வேர் வீட்டு வாசல்ல நம்ம வைத்து வளர்க்கலாம். இப்போ முக்கியமா பார்த்தோம்னா அந்த உடல் சூடு தணிந்து தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வெட்டி வேர் பவுடர் நமக்கு பயன்படுது. ஸோ அந்த வெட்டிவேர் பவுடர் வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். ஸோ வெட்டிவேர் பவுடர் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிடணும். வாரம் ஒரு முறை இது செஞ்சு பாருங்களேன். ஸோ ஹேர் ஃபால் நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு அந்த முன்னேற்றியில வந்து முடி ரொம்ப கொட்டி போன மாதிரி இருக்கும். ரொம்ப ஹீட் வந்தாவே வேர்த்து வேர்த்து வரும். வியர்வையில நனைஞ்சே எனக்கு நிறைய தலைமுடி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த வெட்டிவேர் ஹேர் பேக்கா நம்ம யூஸ் பண்ணலாம். தைலத்தோட இந்த பவுடரை தைலத்தோட போட்டு நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த தைலம் பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சருமம் வந்து ரொம்ப வறண்டு போச்சு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிரெக்னன்சி டைம்ல இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ அதோட அடி வயிற்று பகுதியெல்லாம் ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அந்த எரிச்சல் குணமாவதற்கும் இந்த வெட்டிவேர் தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா அந்த உடல் சூடு தணிவதற்கு வெட்டிவேர் ஊறல் குடிநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஊறல் குடிநீர்னா இந்த தண்ணீர்ல இந்த வெட்டிவேரை போட்டணும். நைட்டே ஒரு 2 லிட்டர் தண்ணீர் இருக்கா, 2 கைப்பிடி அளவு வெட்டிவேரை கட் பண்ணி அந்த தண்ணீர்ல போட்டுட்டு காலையில அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ சம்மர் டைம்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது வெட்டிவேரை யூஸ் பண்ணும்போது உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள், உடல் குளிர்ச்சி தந்து இந்த ஹேர் ஃபால்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கணும்னா இந்த வெட்டிவேர் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இறைவனுக்கு வெட்டிவேர் மாலை சாற்றுவது மிகவும் சிறப்பு. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து மனது அமைதி இல்லாமல் இருக்கும். எப்பவுமே எப்படி உடல் உஷ்ணம் மாதிரியே மனதிலும் ஒரு தீயா எரிஞ்சிட்டு இருக்குங்க. எப்ப பாரு டென்ஷன், டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கவலையே வேண்டாம். வெட்டிவேர் மாலை வாங்கி அதுல பன்னீர் தளித்து இறைவனுக்கு நம்ம சாத்தலாம். அப்போ குளிர்ச்சியின் பொருந்தி இந்த வெட்டிவேர் மாலையை இறைவனுக்கு சாட்டும் பொழுது நம்ம மனதும் குளிர்ச்சியாகும். இறைவன் நமக்கு அருள் புரிவார். வீட்லயே கூட நம்ம வெட்டிவேர் மாலையை கட்டி நம்ம கையாலேயே கட்டி இறைவனுக்கு போடலாம். ஸோ வெட்டிவேர் வந்து கட் பண்ணிட்டு அந்த சைஸ் வாரியா கட் பண்ணிட்டு மலர் தொடுக்கிற மாதிரியே அதை தொடுத்து மாலையாக செய்து இறைவனுக்கு நம்ம போடலாம். அவ்வளவு சக்திகள் இதற்கு. வெற்றியை தரக்கூடியது வெட்டிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், வெற்றி கிடைக்கணும், மனதில் அமைதி வரணும், அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு குணமாகணும். அப்படி பார்த்தோம்னா இந்த பித்தம் தான் உடல்ல வந்து அதிகமாச்சுன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய். ஸோ இது குணமாவதற்கும் நம்ம வந்து இறைவனுக்கு வேண்டிட்டு இந்த வெட்டிவேர் மாலையை நம்ம வீட்டு வாசல்ல கட்டலாம், கோயில்கள்ல இறைவனுக்கு சாத்தலாம். இப்படி சாத்தி வழிபடுறதும் நம்ம வழக்கத்துல இருக்கு. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். அது ஒண்டர் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசயமான ஒரு புல் வகை அப்படின்னா வெட்டிவேர் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வெட்டிவேர்ல இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. தேங்க்யூ. பாருங்க, ஒரு வெட்டி வேர்
கடவுளுக்கும் போடலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணியில் போட்டு குடிக்கலாம், அது ஒரு பவுடர் இருக்கான், அதை பேக்காக தலைக்கு போடலாம். எவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஒரே ஒரு வெற்றி வேரில் வீட்டிலே வளர்க்கலாமா. வெற்றி வேரை வீட்டிலே வளர்க்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் மேம் சொல்லி தான் இன்றைக்கி புதுசாக கேட்குறேன். எல்லாரும் மேம் இருக்கும்போது என்னங்க எல்லா டவுட்டையும் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு, நம்மளும் வளர்ப்போமே, நம்மளும் ஹாப்பியாக இருப்போமே, சந்தோஷமாக இருப்போமே, வெற்றியோடு இருப்போம், உடம்பு சூட்டையும் தணிப்போம், ஹேர் பேக் போடும். முடி கொட்டுறவங்க இனிமேல் பயப்படாதீங்க, வெற்றி வேர் பவுடரை வாங்குங்க, ஹேர் போடுங்க. இன்னும் நிறைய விஷயம் அந்த தண்ணி அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நான் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒன்றில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா எங்கள் மேமோட இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுலேயும் மெடிசின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி மெடிசின்ஸ் எல்லாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் கவலையே படாதீங்க, எல்லாத்துக்கும் இங்கேருந்து மெடிசன் போகுது. ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.